ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மூவி மேக்ஸ். நம்ம இந்த எபிசோட்ல இப்போ ரீசெண்டாக வெளியே இருக்கிற மாரிசன் அப்படின்ற இந்த ட்ராமாட்டிக் த்ரில்லர் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். படத்தோட கதையை மைல்டு ஸ்பாய்லர்ஸோட பார்த்துடலாம். ஃபஹத் பாசில் அவர் வந்துட்டு ஒரு ஸ்மார்ட் அப்புறம் நூதனமான திருடுறதுலயோ எல்லா கலைகளையும் கத்துக்கிட்டு ஒவ்வொரு வீட்லயும் போய் என்னென்ன பொருள் கிடைக்குதோ அதை திருடி அது மூலியமா தன்னோட தேவையில பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு கேரக்டர். ராங் பர்சனின் ரைட் டைம் அப்படிங்கிற மாதிரி 70 வயதான அல்சைமர் பேஷண்டான வேலாயுதம் அப்படின்றவரோட வீட்டுக்குள்ள போயிடுறாரு. அவர் அல்சைமர் பேஷண்ட்னால அவரோட பையன் அவரை சங்கிலியால கட்டி போட்டு வச்சிருக்காங்க. உள்ள ஒரு தன்னோட பையன் தான் அப்படின்ட்டு வந்துட்டியா வேமா இத சங்கிலி அவுத்து விடுப்பா அப்படின்னு சொல்றாரு. ஆனா உள்ள வந்திருக்கிறது திருட வந்திருக்க ஃபஹத் பாசில், அதான் தயாளன். வடிவில் ஃபஹத் பாசில்கிட்ட தன்னோட நிலைமையை சொல்லி இங்கிருந்து என்னை கூட்டிட்டு போயிட்டீங்கன்னா உனக்கு தேவையான பணத்தை நான் ஏடிஎம்ல எடுத்துறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் டீலிங் முடிச்சுட்டு 2 பேரும் பைக்ல டிராவல் பண்றாங்க. அப்படி டிராவல் பண்ணும்போது ஃபஹத் பாசில் இவர்கிட்ட நிறைய பணம் இருக்கு லட்சக்கணக்கில் அப்படின்றத கண்டுபிடிச்சிடுறாரு. இவரோட அந்த அல்சைமர் அப்படின்ற அந்த வியாதி இருக்கிறதுனால எல்லாத்தையும் மறந்துடுவாரு. ஸோ அதனால அப்படியே அந்த மொத்த பணத்தை நம்ம அடிச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு பக்காவான ஸ்கெட்ச் போடுறாரு. இதுக்கு அடுத்து என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது அப்படின்றத இந்த படத்தோட மொத்த கதை. இந்த படத்துல என்னை பொறுத்தளவு நான் ஹீரோன்னு ஃபர்ஸ்ட் யாரை சொல்லுவேன்னா வடிவேல் அவர்களை தான் சொல்லுவேன். ஏன்னா அவரோட பர்ஃபார்மன்ஸ், அவர் டான்ஸ் ஆடக்கூடிய அந்த சீனா இருக்கட்டும், பாடக்கூடிய அந்த சீன்ஸா இருக்கட்டும், எமோஷனலா பேசக்கூடிய அந்த சீன்ஸா இருக்கட்டும், அந்த ஃபர்ஸ்ட் சீன்லயே ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிடுவாரு. மாவன்ல எப்படி அந்த கேரக்டருக்கு தன்னோட பெர்ஃபார்மன்ஸ் மூலியமா உயிர் கொடுத்திருந்தாரோ அதே மாதிரி இந்த படத்துல இந்த கேரக்டருக்கு ஒரு பெஸ்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. வடிவேல் அவருடைய நடிப்பு, அப்புறம் அவருடைய அந்த குரல், அப்புறம் அவருடைய அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ், இவர் ஒரு மகா கலைஞன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். படத்துல ஒரு பக்கம் வடிவேலு, இன்னொரு பக்கம் ஃபஹத் பாசில் அப்படிங்கிற 2 மிகப்பெரும் நடிகர்கள் நடிச்சிருந்தாலுமே கூட ஒரு சில இடங்கள்ல வடிவேல் தன்னோட அந்த இன்னசென்ஸான ஃபேஸ்ல அந்த எக்ஸ்பிரஷன்ஸை கொண்டு வரும்போது நமக்கே பயங்கரமா இருக்கும். குறிப்பா அந்த பிளாஷ்பேக் காட்சிகளை பத்தி அவர் பேசுற அந்த சீன்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு நடிகன் இவ்வளவு நாள் நடிக்காம இருந்தது ஒரு மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய ஒண்ணு அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ண வச்சிருவாரு. பேசிக்காவே நடிகர்களை பொறுத்தளவு காமெடி அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனா வடிவேல் சார் அதை ஈஸியா லெயில் பண்ணிட்டு போயிடுவாரு. ஒரு பக்கம் காமெடி இருந்தாலும் சரி, இன்னொரு பக்கம் எமோஷனல் காட்சிகளா இருந்தாலும் சரி, குணச்சித்திர நடிகரா இருந்தாலும் சரி, எல்லா கேரக்டர்லயுமே அவர் ஒரு கணக்கச்சிதமா பொருந்துறாரு. சோ இனிமேல் இவர் இது மாதிரி கேரக்டர்கள் நடிச்சா அது சினிமா இண்டஸ்ட்ரிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் மாதிரி. இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம் ஃபஹத் பாசில் அவரோட நடிப்பு தான். த்ரூ அவுட் த ஃபிலிம் அவரோட கேரக்டரோட அந்த ஆர்க் ரொம்ப நல்லாவே இருந்தது. வடிவேலிட்டு அவர் இன்டென்ட்டோட பழகக்கூடிய அந்த சீன்ஸ், அது எல்லாமே அவரோட சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. பாசில் அவர் ஒரு பிரில்லியன்ட் ஆக்டர், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. வெர்சடைல் ஆக்டரும் கூட. ஆனா சமீபமா தமிழ் படங்கள்ல அவரோட ஆக்டிங் ஒரே மாதிரியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு வருது. வேட்டையில அவர் என்ன கேரக்டர் பண்ணாரோ அதே கேரக்டர் அதே பாடி லாங்குவேஜ்ல இந்த படத்துல இருக்கிற மாதிரி ஒரு சில இடங்கள் எனக்கு ஃபீல் ஆச்சு. மேபி அது ஒரு கோயின்சிடன்ஸா கூட இருக்கலாம். ஒரு பிளஸ் பாயிண்ட் அந்த வேலாயுதம், தயாளன் 2 பேரோட அந்த ரோட்ல டிராவல் பண்ணும்போது அந்த ஜேர்னில ஏற்படக்கூடிய அந்த கான்வர்சேஷன். ஸோ அது அந்த 2 கேரக்டர் நடிச்ச 2 ஆக்டர்ஸ்க்குமே அழகா உள்வாங்கி அதை அழகா டெலிவர் பண்ணிக்காங்க பெர்ஃபார்மன்ஸ் வைஸ்ல. இன்ட்ரோல் பிளாக் வரைக்கும் கதை அடுத்தடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா மூவ் ஆகி போய்கிட்டே இருக்கும். அடுத்தடுத்து இன்ட்ரோல் பிளாக்லயுமே ஒரு சம்பவம் இருக்கும். அதை நான் இங்க ஸ்பாய்லர் பண்ண விரும்பல, அது நீங்க தியேட்டர்ல பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி தான் எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய பிளஸ்ன்னு சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த ரோட் ஜேர்னிங் போது இவங்க அந்த சுத்தி உள்ள அந்த பேக் ட்ராப்ல வரக்கூடிய காட்சிகளா இருக்கட்டும், இவங்க யூஸ் பண்ண அந்த கலர் டோலா இருக்கட்டும், அப்புறம் அந்த ஃப்ரேம்ஸ் எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்தது பாக்குறதுக்கு. இவங்க யூஸ் பண்ண அந்த ஆங்கிள்ஸ் ஆஃப் ஷார்ட்ஸுமே ரொம்ப எங்கேஜிவா இருக்கும் ஆடியன்ஸ்க்கு பாக்குறதுக்கு. ஒட்டு மொத்தத்துல இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி படம் ஃபுல்லாவே வேற லெவல்ல இருந்துச்சு. அடுத்து இந்த படத்தோட மிகப்பெரிய பலமே யுவன் சங்கர் ராஜாவோட பேக்ரவுண்ட் மியூசிக் தான். ஒவ்வொரு காட்சிகளையும் நிறைய நரேட் பண்ணும்போது அதை இன்னும் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி கொடுக்கறது இவரோட பேக்ரவுண்ட் மியூசிக் தான். படத்தோட சாங்ஸுமே எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே இந்த படத்தோட ஒரு பிளஸ் தான். சார்ல அவரோட கேரக்டரை இன்னும் கொஞ்சம் அழுத்தமாவே எழுதியிருந்தா இன்னுமே பெட்டரா இருந்திருக்கும். விவேக் பிரசன்னாவோட கேரக்டர், PL தேனப்பன், சித்தாரா, ரேணுகா, லிவிங்ஸ்டன், இவங்க எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை கரெக்டாவே கனக்கச்சிதமா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட இன்வெஸ்டிகேஷன் காட்சிகள் அதை இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா பாக்குற ஆடியன்ஸுக்கு எங்கேஜிங்கா கொடுத்திருந்தா இன்னுமே இந்த படம் பெட்டரா இருந்திருக்கும் ஸ்கிரீன் பிளேல. ஸோ அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு சில சீன்ஸ் எல்லாம் லெந்தியாவோ, குறிப்பா செகண்ட் ஹாஃப்ல நல்லாவே இம்பாக்ட் கிரியேட் பண்ற சீன்ஸ் எல்லாம் இருந்தாலுமே கூட ஒரு சில சீன்ஸ் ரொம்ப லெந்தியா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. அது மட்டும் இல்லாம ஒரு சில காட்சிகள் நமக்கு பார்க்கும்போது லிட்டில் பிட் கன்ஃபியூஸா இருக்குது. ரொம்ப டிராமாட்டிக்கா போயிடுச்சு அப்படின்ற ஒரு ஃபீலுமே வருது. இதெல்லாம் கட் பண்ணி இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பா எடுத்திருந்தா, அந்த இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன்ஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்டிங்கா கொடுத்திருந்தா இந்த படம் இன்னுமே ஒரு பெட்டரான படமா வந்திருக்கும். 2018 டொவினோ தாமஸ் நடிச்ச மேரடோனா அப்படின்ற படத்தோட ரைட்டர் தான் இந்த படத்துக்கும். ரைட்டிங்கை பொறுத்தளவு கிருஷ்ணமூர்த்தி அவரோட ரைட்டிங் இந்த படத்துக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ரைட்டிங்னே சொல்லலாம். இந்த படத்தோட இயக்குனர் சுதீர் சங்கர், இவர் 2009 வெளியிருந்த 6 மணமே அப்படின்ற படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாம நிறைய டிவி சீரியஸ் மலையாளம்ல பாடாத பைங்கிலி, துர்கா இது போன்ற டிவி சீரியஸையும் டைரக்ட் பண்ணியிருக்காரு.
மாமன்னன் அந்த படத்தை பார்த்துட்டு வடிவேலு பகத் பாசில் இவங்க 2 பேரோட கேரக்டரை இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம ராமாயணம் அந்த எபிக் ஸ்டோரியில வரக்கூடிய மாரிசன் அப்படின்ற அந்த கேரக்டர் தான் அந்த படத்தோட நேமே வச்சிருக்காரு. டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தளவு இவர் தன்னோட வேலையை சிறப்பாக செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒட்டுமொத்தமா இந்த படத்தை பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே கலந்துருக்கு. பட் இருந்தாலும் நெகட்டிவ்ஸ் கம்மியாவும் பாசிட்டிவ்ஸ் அதிகமாகவும் இருக்கிறதுனால இந்த படம் நம்ம சைட்ல இருந்துட்டு ஒரு டீசென்டான வாட்ச் அப்படின்னே சொல்லலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.